ஹாய், டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். சாரிங்க, இப்போ நான் கோயம்புத்தூர்ல இல்லை, இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோம். இன்னைக்கு சேலத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் நம்ம மீட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ட சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது பேசும்போது நான் அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக என்ன குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தாண்டி என்ன தேவை, என்ன நம்ம ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டா நம்ம இன்னைக்கு வரப்போகிற ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்கை நம்ம எதிர்நோக்க முடியும், எதை நம்ம கரெக்டாக கையாண்டா ஒரு சிறந்த பொறியாளர்களாக மாற முடியும் அப்படின்னு கொடுக்குற விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ சார்கிட்ட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் சார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சார்கிட்ட நேரடியாகவே லைவ்ல உங்கள்கிட்ட பேசலாம் ஒரு முடிவு டக்குன்னு எடுத்தோம். இப்போ நம்மளுடைய கெஸ்ட் ப்ரொஃபசர் டாக்டர் வினோத் குமார் ஃப்ரம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம சார் ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 20 வருஷம் ஒரு எக்ஸ்பர்ட். குறிப்பாக ரிசர்ச் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்க்கும்போது 8-9 வருஷத்துக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜி அல்லது இனிமேல் வரப்போற 30 வருஷத்துக்கு இருக்க போற ஒரு டெக்னாலஜியில சார் ஒரு எக்ஸ்பர்ட். அது என்ன டெக்னாலஜின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க இல்லையா? நம்ம சார்கிட்டே கேட்கலாமா? ஹலோ சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்க மீட் பண்ணதுல. வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு திடீர்னு இன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நான் இங்க உங்களை பார்ப்பேன் எதிர்பார்க்கல. இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் டே. இந்த இன்ஜினியர்ஸ் டேல ஒரு இன்ஜினியர் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. சார், இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் டே, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர்ஸ். சந்தோஷம். இன்னைக்கு இன்ஜினியரிங்ல என்ன தேவை அப்படின்னா திறமை தான். திறமை வாய்ந்த மாணவர்கள் தான் இன்னைக்கு நிச்சயமா தேவை. இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டா போறக்கும் திறமையுள்ள மாணவனா போறக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இன்னைக்கு பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சார். உண்மையை சொன்னா இன்னைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம படிச்ச கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு பையன் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் அப் அவனோட ஐடியா சூப்பரா இருந்துச்சுன்னா ஃபண்டிங் கொடுக்குற கவர்மெண்ட் இருக்கு. வெரி குட். இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அது. ஒரு பையன் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை ஒரு சொசைட்டி இம்பாக்ட்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னா அதை ஃபண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. வெரி குட். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னா எவ்வளவு குயிக்கா பண்ண முடியும், அதுக்கான டூல்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ அருமையான ஒரு உலகமா இருக்கு. எஸ்பெஷலி என்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 21st century இட்ஸ் a big change. ரெவல்யூஷன் சேஞ்ச் தான், ஒரு ரெவல்யூஷன் சேஞ்ச். அது எஸ்பெஷலி இப்போ படிக்கிற கோர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்ணது கோர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஎம் போவாங்க. பட் கோர் ஸ்டூடெண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இஸ் அ வண்டர்ஃபுல் சிச்சுவேஷன். அதான் சொல்றேன், ஒரு திறமையுள்ள மாணவனா வரணும், ஒரு தனித்துவம் முக்கிய மாணவனா வரணும். ரெண்டாவது, ஒரு வேலை தேடுறவன் இல்லாம வேலை கொடுப்பவனா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்டர்பிரனர் அந்த மாதிரி இருக்கணும். அந்த தாட்டோட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப். சூப்பரான ஒரு ஓப்பனிங் கொடுத்தீங்க வினோத் சார். ஆக்சுவலா நாமள எல்லாருமே ஜாப் தேடிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல சார் ஒரு பாயிண்ட் போட்டார், எப்படி மாத்தி போட்டார் பாருங்க. வேலை தேடிட்டு இருக்காதீங்க, வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இந்த 21ஆம் நூற்றாண்டுல முக்கியமா கோர் இன்ஜினியரிங்ல நிறைய இருக்கு அப்படிங்கிறத பத்தி சார் சொன்னாங்க. சார் எந்த விஷயத்துல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பத்தி நான் கேட்கலான்னு சொன்னேன். சரி, நீங்க இப்போ ஒரு ஸ்பெசிபிக் டொமைன்ல நீங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது மக்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க எந்த டொமைன் இப்போ எக்ஸ்போர்ட், இப்போ இந்த டொமைன் ஃபியூச்சர் எப்படி இருக்கு சார்? எஸ்பெஷலி இப்போ நான் லீட் பண்றது பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எனர்ஜி இன் குமரகுரு காலேஜ், அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கேன். பட் அந்த சென்டர் ஃபார் எனர்ஜி மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அது போக எனர்ஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறப்போ எனர்ஜி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ள அடக்க முடியாது. எனர்ஜிங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ கம்ப்ளீட் எனர்ஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ மோர் ஃபோக்கஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பிகாஸ் இன்னும் ஒரு 5 years பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ரூல் பண்ண போகிறது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். 2 வீலர்லேருந்து 3 வீலர்லேருந்து ட்ரக்ஸு, கார், ஈவன் நீங்க ஃபியூச்சர்ல யூ கேன் சி ஈவன் நெக்ஸ்ட் சந்திரயான் கூட ராக்கெட் லான்ச்சர் கூட ஈவியா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜியோட வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் ஈவி. அண்ட் ஆல்சோ த சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலேட்டடா எனர்ஜி ஆடிட் அனாலிசிஸ், அது போக கிரீன் எனர்ஜி சொல்யூஷன். நான் சொல்லாம அத குறிப்பா ஒரு வார்த்தை சஸ்டைனபிள் எனர்ஜி வேர்ல்டே அத நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. சஸ்டைனபிள் எனர்ஜில நம்ம இப்ப நீங்க ஒரு கான்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. நான் மோரோவர் தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சிலோட அக்ரிடேட்டட் ப்ரொஃபஷனல், நான் IGBC, அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன்.
So I'm working on green buildings also. சூப்பர் சந்தோஷம் சார். ஒரு ப்ரொஃபஸர், நானும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொஃபஸரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போ சார் பேசுறதை பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபீல்டு எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது தான் கோர் இன்ஜினியரிங் தேடி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், கோர் இன்ஜினியரிங்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கணும். சார் கூட இன்டர்வியூ கேட்டோம். சார் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல குறிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, அடுத்து ட்ரோன் டிசைன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, சார் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ். சார் கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய லெபார்டரி ஃபெசிலிட்டிஸும் சரி, அவங்களுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்து சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றி எனக்கு ஒரு ஐடியா வேணும், இல்லை ஒரு ட்ரோன் பற்றின ஐடியா வேணும், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வேணும், இல்லை ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? சார் அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணலாம். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம்னா அதை பற்றி நாலேஜ் தேவை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வந்து டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து we can share them. ஸோ அவங்களுக்கான ஒர்க் ஷாப்ஸோ இல்லை செமினார்ஸோ மேபி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியோ வந்து we can offer it. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப குயிக்காக நம்ம வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு இவி வெஹிக்கிள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ as we are working in a college அப்படிங்கிறப்போ we have some restrictions. ஸோ எங்கள் காலேஜில் ஒரு பெஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஜாயின்ட் கரஸ்பாண்டோட விஷயம் என்னன்னா, எம்எஸ்எம்இஸ் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ஒன் ஆஃப் தி தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஃபார் எனர்ஜி. ஸோ வி ஆர் இன் தி கரண்ட்லி வி ஆர் இன் டு தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கன்சல்டன்சிக்கு எங்கிட்ட வருவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூ மோட்டர் கம்பெனிஸ் இருக்கு. தே வாண்ட் டு கன்வெர்ட் இண்டக்ஷன் மோட்டர் வந்து தே வாண்ட் டு மேக் இட் அஸ் அ பிஎல்டிசி மோட்டர். தட் மீன்ஸ் என்ன, தே வாண்ட் டு டெக்னாலஜி அப்கிரேடேஷன்ஸ் வேணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது சேம் அதே மாதிரி தான். இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் வேணும், அதே மாதிரி கிராஜுவேட் முடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸோட வேணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். என்னுடைய ஆசை அதுதான். இப்போ நம்ம மக்களுக்கு வந்து இப்போ நம்ம யூஎஸ்ஆ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவை, அதை எப்படி தேடுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கான ஒரு இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை தேடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்கள் கூட நம்ம இப்போ ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது கட்டாயமாக அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும், தொடர்ந்து அதில் பயணிக்கணுங்கக்கூடிய எண்ணங்கள் தான் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து சில டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டீடைல்ஸ் நீங்கள் பாருங்கள். அந்த டீடைல்ஸ் பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சரியான ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை மேலும் உங்களை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வினோத் சார் அதுக்கு வந்து நம்ம கடையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட ஒன்று ஆட் பண்ணுறேன் சார். லைக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது அது ஈக்குவலண்ட் என்ன எனர்ஜி எமர்ஜ் ஆகுது. ஸோ இன்னைக்கு இருக்க டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 20 years 30 years இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் இந்தியன் பாலிசி நெட் ஜீரோ பாலிசி பார்த்தீங்கன்னா 2070 நம்ம கம்ப்ளீட்டாக நெட் ஜீரோ போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆர் சேவிங் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் என்ன அப்படிங்கிறப்போ நம்ம நெட் ஜீரோ அப்படிங்கிறப்போ நம்ம கார்பன் எமிஷன் வந்து ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த கிரீன் எனர்ஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போகுது. ஸோ இன்னைக்கு ஒரு கிரீன் எனர்ஜி பண்றதுக்கு ஒரு ரினியூபிள் எனர்ஜியோ விண்டோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு there are plenty of opportunities சார். ஸோ அது ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்றப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ இந்த கிரீன் பில்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன சஸ்டைனபிள் பில்டிங்ஸ் அது எல்லாமே. ஸோ அப்போ இந்த சஸ்டைனபிள் இருக்கிறப்போ ஸோ ஒரு கிரீன் பில்டிங் வந்து அது மெயின்ல தாட் ப்ராசஸ். ரெண்டாவது என்ன சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். அந்த சர்டிஃபிகேஷன்ல மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு தான். ஸோ அதோட கன்சர்வேஷன் அதோட சேவிங்ஸ் பற்றி தான். ஸோ இது ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பெஷலி ஜாபும் சரி ரெண்டாவது என்டர்பிரினர்ஷிப்பும் சரி நிறைய இருக்கு சார். சார் நல்லா சொன்னாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து இப்போ எனர்ஜி சேவிங் அந்த நெட் ஜீரோ கான்செப்டை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். 2070 அதை தான் நம்ம வந்து உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த விஷயத்தில் வந்து நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து நம்ம இயற்கை அதாவது ஜீரோ கார்பன் எமிஷன் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். அதில் வந்து எனர்ஜி சேவிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக போகிறது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸாக மாறும்போது இன்னமும் வந்து அதுக்கு உங்களுக்கு வேல்யூ வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத சார் சொல்கிறாங்க.
நம்ம அது வந்து எம்எஸ்எம்இ அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம் சார். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ பாலிசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சப்போர்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுல என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கிடைக்குது? ஸோ சப்போஸ் யாராவது ஒருத்தர் என்டர்பிரனர் ஆகணும், ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபண்டிங்லேருந்து டெக்னாலஜிலேருந்து லைக் ட்ரைனிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலி நான் பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ்எம்இ கோயம்புத்தூருக்கு லைக் இவி அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ட்ரைனர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 பேட்சஸ் வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இட்ஸ் எம்எஸ்எம்இயோட அசோசியேட் பண்ணேன். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஸோ ஃபண்டிங்கோ இல்லை சப்சிடியோ அதை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ்எம்இங்கிறது வந்து ஒரு சூப்பரானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் ஸ்கீம் ஆல்ரெடி முதல்ல இருக்கு. இப்போ எனர்ஜி பற்றி பேசினாங்கடி சொல்கிறேன். பீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம், ப்ரொமோஷன் ஃபார் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது வந்து எம்எஸ்எம்இஸ் கம்பெனிஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் எனர்ஜி ஆடிட் பண்றதுக்கும் சரி, எனர்ஜி ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க சார் எனக்கு. சார் அது பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி ஆடிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனி வந்து இவ்வளோ எனர்ஜி கன்சம்ஷன் ஆயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் யூனிட், நீங்க அதுல இருந்து கம்மி பண்ண முடியுமா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எனர்ஜி ஆடிட் பண்ணிட்டு அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ எனர்ஜி ஆடிட் பண்றதுக்கே 50% ஆஃப் காஸ்ட் வரைக்கும் இது பண்றாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 rupees வரைக்கும் எனர்ஜி ஆடிட் பண்றதுக்கான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன எம்எஸ்எம்இஸ்க்குள்ள எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ஆடிட் ரிப்போர்ட் வச்சு எந்தெந்த பிளேஸ்ல வந்து நீங்க வந்து எனர்ஜி கன்சர்வ் பண்ணலாம், எனர்ஜி சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 50% உங்களால பண்ண முடியுது அப்படின்னா டெஃபினட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் ஸ்கீம்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப் டு 10 lakh வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எம்எஸ்எம்இஸ் தமிழ்நாட்டில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்சிடிஸ் வந்து வேற எங்கேயுமே வேற எந்த ஸ்டேட்லயுமே வந்து அவைல் பண்ணிக்க கூடாது. மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் செக்டரா சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு வந்து தேர் ரெஸ்ட்ரிக்ட். இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்க இண்டஸ்ட்ரி ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருந்தது, அதுல வந்து நீங்க ஒரு பவர் சேவ் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, கண்டிப்பா கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்ல நீங்க ஒரு சப்சிடரி ஃபார்ம்ல வந்து நீங்க இந்த விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆடட் பாயிண்ட் நம்ம பேசுறோம். ரீசெண்டா நாங்க ஒரு 2-3 கம்பெனிஸ்க்கு வந்து குட்வில் பேஸ்ல பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு அன்னூர்ல ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் அவர் எனர்ஜி ஆடிட்டர் டீம் வந்து நான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are working on energy audit and analysis. ஸோ எங்களோட பில்லிங்கே பார்த்தீங்கன்னா வந்து 60 lakhs பக்கமா இருக்கு. ஸோ பட் எங்களோட அப்சர்வேஷன்ல வந்து we can reduce at least 5 lakhs rupees in a month. ஸோ அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் நாங்க 60 lakh to 70 lakh சேவ் ஆயிடுது. ஸோ சின்ஸ் நாங்க என்னன்னா காலேஜ் சைடு இருக்கிறாங்க, எங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். சிஎஸ்ஆர் கான்செப்ட் மாதிரி கம்யூனிட்டி சொசைட்டி எங்களோட டேலண்ட்ஸ் எங்களோட ஸ்கில்ஸை வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சொசைட்டிஸ்க்கு, ஒரு எம்எஸ்எம்எஸ்க்கு, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எங்க ஜாயிண்ட் கரஸ்பாண்டன்ட் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பெரிய பெரிய கம்பெனிக்கு ஆர்என்டிஸ் இருக்கு, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சின்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்றோமோ அது வந்து அவங்களோட லைஃப்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அந்த தீம்ல தான் நான் இங்க ஒர்க் பண்றது. ரொம்ப நல்ல விஷயம் சார். சார் கூட சொல்லும்போது எனக்குமே நானும் சார் கூட நானும் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்களும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இருந்தாலும் சார் கூட சேர்ந்து கொலாபரேட்டிவ் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்தாலும், ஒரு ஐடியாஸ் இருந்தாலும், நீங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ, இல்லை எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை ட்ரோன் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ, அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடிய டீடைல்ஸ் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டாக நம்ம கொடுக்குறோம். ஜாப் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தயவு செய்து இந்த கோர் இன்ஜினியரிங் வர நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இனிமேல் ஃபியூச்சர் அடுத்தது 30-40 வருஷம் கண்டிப்பாக கோர் இன்ஜினியரிங் கையில் தான் இருக்குது நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு சர்வே பண்ணாமல், ஒரு சில டீட்டெயில்ஸ் எடுக்காமல் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறத பேச முடியாது. சாரும் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டு, ஒரு நிறைய ரிசர்ச் எடுத்துட்டு லிட்ரேச்சர் சர்வே எடுத்துட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கூட சப்மிட் பண்ணுறோம். இது நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது பப்ளிக் சொன்னால் என்ன அப்படிங்கிற ஜஸ்ட் யோசிச்சதால தான் இமீடியட்டாக ஆன் ஸ்பாட்டில் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும், டிஸ்கஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வினோத் சார் வந்த இடத்துல நம்ம திடீர்னு உங்களை வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம சொன்னோடனே எந்த ஒரு ப்ரிப்பரேஷனல் டெஸ்ட் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னீங்க. டெஃபினட்டாக உங்களுடைய அந்த மோட்டோ என்ன, உங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸ், என்னோட திங்கிங் தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான்.
சொசைட்டிக்கு ஏதாவது போய் சேரணும் நம்ம படிச்ச படிப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பா சார். நான் கடைசியா ஒண்ணுதான் வந்து ஸ்டூடெண்ட் சொல்ல விரும்புறேன். இப்போ நான் ஒரு உண்மையான ஒரு சம்பவம், நான் வந்து சொசைட்டி ஃபுல்லா திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான ஒரு டைம் குஜராத்ல ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிட்டு இருக்கேன். அப்படி போறப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க பாத்தீங்கன்னா இந்த தள்ளு வண்டி மாதிரி எடுத்துட்டு போவோம், 2 பேர் சேர்ந்து இழுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்ஸ் வந்து ஒரு லேடி விழுந்து அவங்களுக்கு ஹெல்ப் போராடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு இன்ஜினியரா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதே வந்து அந்த தள்ளு வண்டியை வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாவோ ஒரு இன்ஜினியரா திங்க் பண்ணோம்னா அதை நம்ம பண்ணலாம். ஒரு ஃபிட்ஸ் வரக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிஜமா அது வந்து சோஷியல் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், உங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் அது வந்து கண்டிப்பா நல்ல விதமா பண்ணுங்க, அது ஒரு சோஷியல் இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வேலை வாங்கி தர மாதிரி இருக்கணும், அதிகபட்சம்னா 100 பேருக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ப்ராஜெக்ட். ஒரு சோஷியல் இம்பாக்ட்ஃபுல் இல்லாத ஒரு ப்ராஜெக்டும் சரி, ஒரு சோஷியல் இம்பாக்ட் இல்லாத ஒரு இன்ஜினியராலும் சரி, கண்டிப்பா வந்து பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியாது சார். மணி வேணா சம்பாதிக்கலாம், பட் சொசைட்டிக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்சனா இருக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு எண்டிங் வச்சுங்க சார். ஆக்சுவலா எனக்கு நீங்க சொல்லும்போது எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி புல் அரிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் மனசுக்குள்ள. ஏன்னா ஒரு இன்ஜினியர் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நீங்க பண்ற ஒரு ப்ராஜெக்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பாயிண்ட். ரெண்டாவது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற ப்ராஜெக்ட். இந்த தாட் ப்ராசஸ் தான் இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு மார்க்குக்காக பார்க்காம அது நம்ம லைஃபையும் காப்பாற்ற போது, நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய சொசைட்டியும் காப்பாற்ற போதுங்கிற எண்ணங்களோட ஒரு பொறியாளர் பயணிக்கும் போது ஒரு வளமான சமுதாயம் படைக்க முடியும் அப்படிங்கிறத தான் ஒரு எண்டு நோட்டா சார் வச்சாங்க. சார் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி பார்த்து பேச போறோம். அடுத்தடுத்து புதிய புதிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் இல்ல நாங்கள், உங்களுடன் நாங்கள் அப்படின்னு சொல்லாம. ஹலோ சார், ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சார். ஹலோ. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.